தற்போதைய செய்தி. தலைமைச் செயலகத்தில் டிஜிபி ராஜேந்திரனுடன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். மாணவர்களின் போராட்டம் தொடர்பாக சென்னை காவல் ஆணையருடனும் அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்போது சென்னை மெரினாவில் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. தற்போது இந்த நிலையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டறியலாம். ஸ்டாலின், தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டிஜிபியோட ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இந்த தகவல்களின் விவரங்களை பதிவு செய்யும். தமிழரசன், தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தற்போது ஆலோசனை ஈடுபட்டுள்ளார். இந்த ஆலோசனை பொறுத்தவரை பார்த்தோம்னால் தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக ஜல்லிக்கட்டு தொடர்பான ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் தொடர்ச்சியாக இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் தமிழகம் முழுவதும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் நடைபெற்று வரும் நிலையில் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இதன் மூலமாக ஏற்பட்டு விடக்கூடாது. ஜனநாயக ரீதியில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வந்தாலும் நேற்று கூட அமைச்சர்கள் தங்களுடைய ஜனநாயக முறைப்படி இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதனை தமிழக அரசு மதிக்கிறது என்று அமைச்சர்கள் தங்களுடைய கருத்துக்களை நேற்று பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற ஒரு கோணத்தில் நிச்சயமாக தமிழக அரசு யோசித்து இந்த ஆலோசனையை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நடத்தி வருகிறார். டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார்கள். சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கடந்த 24 மணி நேரத்துக்கு மேலாக இளைஞர்களின் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் என்பது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் நிலையில் அந்த சாலையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் காமராஜர் சாலை மிகவும் முக்கியமான பிரமுகர்கள், அரசு துறை அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலை. அந்த சாலையில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பது குறித்து தொடர்ச்சியாக நேற்று முதலே காவல்துறையினர் மிகுந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த நிலையில் அலங்காநல்லூர் ஆகட்டும், மற்றபடி தமிழகத்தின் பிற பகுதிகள், முக்கிய மாவட்டங்களான திருச்சி, கோவை, நெல்லை என மதுரை என பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அந்தந்த ஊர் பொதுமக்களும் இளைஞர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிவிடக் கூடாது என்ற ஒரு கோணத்தில் தற்போது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது டிஜிபியுடன் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார். தமிழகம் ஸ்டாலின், இந்த ஆலோசனை தொடர்ந்து ஏதாவது உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மட்டும் இல்லாம சென்னை மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு முக்கிய கோரிக்கையா முதலமைச்சர் உறுதியளிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான ஏதாவது அங்க விவரங்கள் வெளிவந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழரசன், இந்த ஆலோசனையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த ஆலோசனைக்கு பிறகு நிச்சயமாக டிஜிபி அந்தந்த மாவட்டங்கள், சென்னை உட்பட பிற மாவட்டங்களில் உள்ள தலைநகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில உத்தரவுகளை பிறப்பிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டமாக நடைபெற்று வரும் நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் பிறர் அமைப்புகளுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பது குறித்து ஒரு சில உத்தரவுகள் காவல்துறைக்கு, அந்தந்த மாவட்ட காவல்துறை தலைநகர்களுக்கு டிஜிபி சார்பில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் குறிப்பிட்டது போல தற்போதைய நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் அமர்ந்துள்ள அந்த இளைஞர்கள், அந்த போராட்ட குழுவை பொறுத்தவரை அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்படுவது தமிழக முதல்வர் தன்னுடைய நிலைப்பாட்டை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலுவாக முன்வைத்துள்ளார்கள். நேற்று கூட தமிழக அரசு நள்ளிரவு 1 மணி அளவில் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் மாஃபா பாண்டியராஜன் முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தையான நடைபெற்றது. போராட்ட குழுவுடன் பேச்சுவார்த்தையான நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது கூட போராட்ட குழு சார்பில் பங்கேற்ற அந்த இளைஞர்கள் வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை, முதல்வர் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தகுந்த ஒரு அழுத்தத்தை மத்திய அரசுக்கு தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு வலுவான கோரிக்கையில் வைத்திருக்கிறார்கள். நேற்று அமைச்சர்கள் அந்த போராட்ட குழுவிடம் உறுதியளித்ததுபடி தமிழக முதலமைச்சர் இது தொடர்பான அறிக்கையை இன்று வெளியிடுவார் என்று அமைச்சர்கள் நேற்று தங்களுடைய பேட்டியின் வாயிலாக தெரிவித்தார்கள். நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு ஜல்லிக்கட்டு தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான, தமிழக முதல்வர் தலைமையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதன் பிறகு ஒரு விரிவான அறிக்கை, தன்னுடைய விளக்கத்தின் பேரில் ஒரு விரிவான அறிக்கையை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக